ஹெச்எல் ஆப்பில் கேட்கப்படும் கேள்வியிலும் அதற்கான விடைகளாக கருதப்படும் அந்த வீட்டின் உரிமையாளர் அல்லது குடும்பத் தலைவர் அல்லது முக்கியமான நபர் கொடுக்கக்கூடிய விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை இந்த வீடியோவில் காணலாம். கட்டிட அடையாளம் மற்றும் கட்டுமான பொருட்கள் குறித்து கேள்விகள் 1 முதல் 7 வரை இருக்கும். இதற்கு எப்படி நம்ம கொஸ்டினை கேட்டு அதற்கு இந்த குடும்ப தலைவர் எனப்படும் பெறப்படக்கூடிய தகவல்களை எவ்விதம் அந்த ஹெச்எல் ஆப்பில் பதிவிடுவது என்பதை காண இருக்கிறோம். கேள்வி 1, கட்டிட எண். இது நகராட்சி அல்லது உள்ளாட்சி போல நகராட்சியோ கொடுக்கக்கூடிய கட்டிட எண். எடுத்துக்காட்டாக 2/145A என்பது கட்டிட எண்ணாக நம்ம இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இப்போ என்ன கட்டிட எண் இருக்கோ அதை நம்ம இங்கே கொடுக்கணும். நகராட்சியால் கொடுக்கப்பட்டது அல்லது உள்ளாட்சி அமைப்பால் கொடுக்கப்பட்டது அதை நம்ம இங்கே டைப் செய்யணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேள்வி எண் 2ல் மக்கள் தொகை கணக்கு எடுப்பு வீட்டு எண். இது நமக்கு 0001 அப்படின்னு நம்ம முதல் வீட்டுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அடுத்தடுத்து வீட்டுக்கு அதுவாக ஜெனரேட் ஆனாலும் சப்போஸ் 0001 முதல் வீடு இருக்கு, அடுத்த வீடு கூட்டப்பட்டிருந்தாலோ அல்லது கணக்கெடுக்க அன்றைய தினத்தில் கணக்கெடுக்க முடியாமல் போனாலும் 0002 என இருப்பதை நம்ம என்ன மாற்றிக்கணும். நம்ம சென்சஸ் கணக்கெடுக்கப்படி அந்த வீட்டு எண் நம்ம கொடுக்கணும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆனாலும் அதை வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்தடுத்த வீடுகள் உங்களுக்கு முறையாக கணக்கெடுப்பு செய்யப்படும் பொழுது அடுத்தடுத்த நம்பர் காட்டினாலும் அதை நம்ம அடுத்தடுத்த நம்பர் வரும் பொழுது நம்ம முறையாக கணக்கெடுப்பு எடுக்கிறோமா அல்லது விட்டுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம அதை செக் பண்ணிட்டு அந்த சென்சஸ் வீட்டு எண்ணை அதாவது கணக்கெடுப்பு வீட்டு எண்ணை நாம் பிரிக்க வேண்டும். சப்போஸ் 45ஆவது வீடுன்னு வச்சுங்களேன், முறையாக 001லேருந்து கரெக்டாக வரிசையாக வந்துட்டோம். 45ஆவது வீடு சில இடையில் வீடு போட்டிருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வரைபடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வீடு 45ஆவது வீடுனா உங்களுக்கு 0035 இது எடுத்துக்காட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம டைப் பண்ணணும். அது வரக்கூடிய ஜெனரேட் ஆகக்கூடியதாக இருந்தாலும் நம்ம செக் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அடுத்து கேள்வி 3, வீட்டின் தரைக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய பொருள் எந்த வகையான முக்கிய பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். அதுமாதிரி குடும்ப தலைவர் சொல்றதை நம்ம அதில் நம்ம சூஸ் பண்ணணும். இது ரேடியோ பட்டன் டச் பண்ணானா அது ஆட்டோமேட்டிக்காக அது செலக்ட் ஆயிரும். மரம் அதாவது பரம்பலகை, மூங்கில் இலைகள், விஷங்கள், கல், சிமெண்ட், விசை, டைல்ஸ், மார்பிள், அது இதர பொருட்கள் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு இதர பொருட்கள் சூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த மாதிரி டைல்ஸ், மார்பிள் அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்னது தனித்து அது ஹைலைட் பண்ணி காட்டும். ரொம்ப தலைவர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எடுத்துக்காட்டா மொசைக்கு, டைல்ஸ், மார்பிள் இதில் எது ஒன்றும் மொசைக் சொன்னாங்களோ அல்லது டைல்ஸ் சொன்னா மார்பிள் சொன்னாங்களோ அது 3 ஆப்ஷனுக்கும் இந்த செலக்ஷன் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ வீடியோ சுவருக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய பொருள் புல், தட்டை, மூங்கில் அப்படின்னா முதல் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். மண், சுடாத கல்லாக இருந்தால் 2 ஆப்ஷன். அதே மாதிரி மரப்பலகை, அடுத்தது கல், காரை பூசாதது, கல் காரை பூசியது 2 ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் ஜிஐ, மெட்டல், ஆஸ்பெட்டாஸ் தகவல், சுட்டசங்கள், காங்கிரீட், இதர பொருட்கள். மேலே உள்ள எதுவுமே இல்லைன்னா நம்ம இதர பொருட்கள் சூஸ் பண்ணுறோம். சப்போஸ் குடும்பத் தலைவர் உங்களுக்கு காங்கிரீட் சொன்னாங்கன்னா காங்கிரீட் சூஸ் பண்ணுறோம். இது மாதிரி செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு தனித்து காட்டப்படும். அடுத்து என்னன்னா உங்களுக்கு கேள்வி 5, இல்லை வீட்டின் குறைக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய பொருள். இந்த மாதிரி புல், ஓலை, மூங்கில், மரம், பிளாஸ்டிக், பாலித்தீன் தகடுகள், நாட்டு ஓடு, மங்களூர் ஓடு, செங்கல் தடு மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் குடும்பத் தலைவர் சொல்லக்கூடிய பதிவு செய்யணும். உங்களுக்கு காங்கிரீட் நம்ம கணக்கெடுப்பு அவர் பார்க்கும்போது தெரியும். அதே மாதிரி அவர் குடும்பத்தில் சொல்லக்கூடிய அந்த காங்கிரீட் என்பது பெரும்பாலான பகுதிகள் வீட்டின் குறைக்கு மேக்சிமம் காங்கிரீட் பயன்படுத்தப்பட்டிருக்கும் போது அதை நம்ம காங்கிரீட்டை சூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த கணக்கெடுப்பு வீடு பயன்படுத்தப்படும் விதம். நம்ம கணக்கெடுக்கிற வீடு எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? குடியிருப்பு மட்டுமா, குடியிருக்கக்கூடிய வணிகம், தொழில், அதே மாதிரி கடை அலுவலகமாக பயன்படுத்தப்படுதா, பள்ளி, கல்லூரி, கல்வி நிறுவனம் பயன்படுத்தப்பட்டிருக்கா, ஹோட்டல், விடுதி, தங்குமிடம், மருத்துவமனை, மருத்துவம், அதே மாதிரி தொழிற்சாலை அல்லது பட்டறை,
வழிபாட்டு தலம். அதில் வந்து கோயில், மசூதி, சர்ச் போன்றதில் ஏதாவது ஒன்று இருக்கும். இதர கோயிலாக இருந்தாலும் அந்த வழிபாட்டு தலத்தை சூஸ் பண்ணணும். இதர பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தினா அந்த கடைசி மேலே உள்ள எதுவுமே இல்லைன்னா இதர பயன்பாடுகளை சூஸ் பண்ணணும். குடியிருப்பு மட்டும் பயன்படுத்துனாங்கன்னா அந்த குடியிருப்பு மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம். அடுத்து கேள்வி எண் 7. வீட்டின் தற்போதைய நிலை நல்ல நிலையில் இருக்கிறதா, பழுது பார்க்கும் நிலையில் இருக்கிறதா, பாதக நிலையில் இருக்கிறதா அப்படின்னா, சப்போஸ் நல்ல நிலையில் இருக்கிறது என குடும்பத் தலைவர்கள் வரும்பொழுது நம்ம பார்க்கும்போதும் தெரியும் நல்ல நிலை என்பதை குட் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து குடும்ப விவரம் மற்றும் குடும்பத் தலைவர். கேள்வி 8லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். 8வது கேள்வி பார்த்தோம்னா குடும்ப எண், அதாவது ஹவுஸ் ஹோல்ட் நம்பர், எடுத்துக்காட்டாக வந்து 01 கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த வீட்டில் பொதுவாக வசிக்கும் நபர்கள் மொத்த எண்ணிக்கை எத்தனை நபர்கள்னு குடும்பத்தில் இருக்கும்போது 4 சொல்லியிருக்காரு, அதை 4 பற்றிட்டு இருக்கோம். இது வந்து ஃபில் தி பிளாங்க்ஸ் மாதிரி தான். அடுத்தது குடும்ப தலைவரின் பெயர் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் கந்தசாமி ராமநாதன் சொல்றாரு, அதை நம்ம அதை டைப் பண்ணியிருக்கோம். அடுத்து 11 கேள்வி 11 வந்து குடும்பத்தில் பாலினம் பார்க்கும் பொழுது கந்தசாமி ராமநாதன் என்பது ஆண் என தெரியும் போது உங்களுக்கு அவர் ஆண் தான். ஏன்னா வந்து கந்தசாமி ராமநாதன் பெயரில் இருக்கு. அதே மாதிரி நம்ம அவர்கிட்ட தான் நம்ம குடும்ப தலைவர் கணக்கெடுக்கும் பொழுது அவர் தான் உங்களுக்கு ஊர்தேசப்படுத்தும் பொழுது அவருக்கு ஆண் போது உங்களுக்கு ஆண்களை சூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் குடும்ப தலைவியோ பெண்ணாக இருந்தாலோ அல்லது இதர திருநங்கை திருநம்பியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3வது ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். பெண்ணாக இருந்தால் 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம். கேள்வி 12 வந்து குடும்பத்தில் வந்து ஆதிதிராவிடர், எஸ்சி எஸ்டி உறுப்பினர் சேர்ந்தவரா அல்லது மற்ற ஒப்பந்தம் இருக்கிறோம். இதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து அந்த குறிப்பிட்ட உறுப்பினரை மட்டும் அவங்களுக்கு நலத்திட்டங்கள் மேம்படுத்த விரிவாக்க இந்திய அரசு குறிப்பிட்டு கேட்கப்படுகிறது எஸ்சி எஸ்டி பிரிவினர். மற்ற உறுப்பினர்கள்லாம் வந்து உங்களுக்கு அதர் சக மற்ற உறுப்பினர் என்ற ஆப்ஷன் இருக்கு. ஆதிதிராவிடர்னா எஸ்சினா ஃபர்ஸ்ட்டையும், எஸ்டியில் உள்ளவங்க பழக்கப்படுகிறதுனா அந்த செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம கணக்கெடுத்த குடும்பத்தில் இருந்து மற்ற உறுப்பினராக இருந்தால் மற்ற உறுப்பினர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த வீட்டு உரிமைகளை அவரது சொந்த வீடா, வாடகை வீட்டில் இருக்காரா அல்லது இதர உரிமையில இருக்காங்களா. இதர உரிமைலாம் லீஸ் எடுத்துக்கலாம் இந்த வீட்டை 1 வருஷத்துக்கு, அது மாதிரிலாம் இருக்கலாம். அதே மாதிரி என்னன்னா கடன் பெற்றிருந்து இன்னொருத்தர் வெளியே கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி கூட இருக்கலாம். அதில் வந்து எந்த மாதிரி வீட்டுன்னு பார்க்கும்போது இப்போ சொந்த வீடு சொல்லியிருந்தாங்கன்னா சொந்த வீடு சூஸ் பண்ணிக்கணும். கேள்வி 14 குடும்பத்தின் வாசம் உள்ள மொத்த வசிப்புகள் எண்ணிக்கை. குடும்பத்தில் கேட்கும்போது அவர் வந்து 3 சொல்லியிருந்தாலும் 3, அது எத்தனை நம்பர் சொல்றாரோ அதை நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து சம அறை, கோயிலறை, பூஜை அறை இது தவிர வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம கேட்டு எழுதிக்கிறோம். அதை டைப் பண்ணாலே போதும். அடுத்தது கேள்வி 15 இந்த குடும்பத்தில் வாழும் திருமண தம்பதி எண்ணிக்கை. திருமண தம்பதி போது அவங்க லிவிங் டுகெதர் நம்ம இதில் தம்பதியெல்லாம் எடுக்கணும். காரணம் என்ன, அவங்க பின்னாடி பிற்காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுன்ற காரணத்தை மூலமாக என்னன்னா இந்த கணக்கெடுப்பு ஏற்படுது. திருமண தம்பிகள் எத்தனை பேர் இந்த குடும்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது. சப்போஸ் ஒருத்தர் திருமணம் ஆகி அந்த திருமணம் தம்பதிகள் ஆணோ பெண்ணை வந்து வெளிநாடு செஞ்சிருக்காங்க, 6 மாசத்துக்கு மேல அவங்க இங்க வரலன்னா அவங்களை கணக்கில் எடுக்கக்கூடாது. 6 மாசத்துக்குள்ள வந்துடுவாங்க, அடிக்கடி வந்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கணக்கில் எடுக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு அந்த கணக்கில் எடுக்கக்கூடாது. ஆகையால் வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த திருமண தம்பதி எண்ணிக்கை வந்து விவரமா கேட்டு பதிவிடணும். திருமண தம்பதிகள் வந்து எடுத்துக்காட்டா வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க, 2 ஹஸ்பண்ட் போட்டு தான் இருக்காங்கன்னா 1. அடுத்து அடிப்படை வசதிகள் மற்றும் பயன்பாடு பொறுத்த வரைக்கும் 16லேருந்து 24 கேள்வி 16லேருந்து 24 வரைக்கும் இருக்கு. 16 கேள்வி வந்து என்னன்னா உங்களுக்கு குடிநீர் கிடைக்கும் முக்கிய ஆதாரம் சுத்திகரிப்பு குழாய் நீரா, சுத்திகரிக்கப்படாத குழாய் நீரா, கை பம்பா, ஆழ்துளை கிணறா அல்லது போர்வெல்லா, பாதுகாக்கப்பட்ட கிணறா அல்லது திறந்த கிணறு, ஆறு, ஏரி, கால்வாய். இதெல்லாம் இல்லைன்னா இதர ஆதாரங்கள் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். இதர ஆதாரங்களும் ஒரு ஊற்று நீரா இருக்கலாம். பல கிலோமீட்டர் தூரத்தில் ரொம்ப தூரத்துல இருந்து எடுத்த ஊற்று நீர் வந்து சேகரித்து வரலாம். இந்த மாதிரி உள்ளதுக்கு ஆதாரங்கள் இதர ஆதாரங்கள் வந்துடும். இதில் வந்து எதுக்கு சொல்றாங்களோ சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர்ஸ்னாலும் அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது கேள்வியின் பகுதியில் வந்து குடிநீர் கிடைக்கும் இடம் எங்க இருக்கு, வீட்டுக்குள்ளேயே கிடைக்கிற மாதிரி இருக்கா அல்லது வளாகத்திற்குள், வீட்டை சுற்றி உள்ள வளாகத்துக்குள்ள இருக்கா, வீட்டிற்கு வெளியே இருக்கா. இதெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு சப்போஸ் கைப்பம்பு வீட்டுக்குள்ள இருக்கலாம் அல்லது வளாகத்துக்குள்ள இருக்கலாம், வீட்டுக்கு வெளியே காமனாக ஒரு கைப்பம்பு போட்டிருக்கலாம், அதாவது ஹேண்ட் பம்ப் போட்டிருக்கலாம். அதில் எது சொல்லுவாங்க நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் வீட்டுக்குள்ள சூஸ் பண்ணிக்கிறோம். கேள்வி 18 வந்து விளக்கு வசதிக்கான முக்கிய ஆதாரம் பார்க்கும்பொழுது மின்சாரமா, சூரிய சக்தியா, எண்ணெய், எதிர் எண்ணெய் விளக்கல் அல்லது விளக்கு வசதி இல்லை அப்படின்னா எது ஒரு சொல்லுவாங்க சூஸ் பண்ணிக்கிறோம்.
சப்போஸ் மின்சாரம் தான் விளக்கு வசதிக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா மின்சாரத்தை சூஸ் பண்ணிக்கிறோம். கேள்வி 19 கழிப்பறை வசதி உள்ளதா இல்லையான்னு ஆம் எனில் ஆம் வேணும், இல்லை எனில் இல்லைங்கிறோம். இப்போ ஆம் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆமை சூஸ் பண்ணிக்கிறோம். கேள்வி 20 கழிப்பறை வசதி இருந்தால் எந்த வகையாக இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது நீர் விட்டு வெளியேற்றும் பிளஸ் கழிப்பறை, அதாவது +4+, அது மாதிரி உலர்குழி கழிப்பறை, பிட் லாட்ரி சொல்லுவாங்களா, அது இதர கழிப்பறை அமைப்பில் இருந்தால் அதை சூஸ் பண்ணணும். கழிப்பறை வசதி இல்லைன்னா கடைசியாக உள்ள ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். சப்போஸ் அவங்க நீர் ஊற்றி வெளியேற்றும் பிளஸ் கழிப்பறைனா உங்களுக்கு அதை சூஸ் பண்ணியிருக்கும். அடுத்து 21 வீட்டில் உள்ள கழிவுநீர் வெளியேறும் அமைப்பு, குளியல இருந்து வெளியேறும் நீர் அல்லது பாத்திரம் பெறக்கூடிய வெளியேறும் நீர் எந்த வகையில் வெளியேற்றுறாங்க அப்படின்னா முடிய வாய்க்கால் அல்லது திறந்த வாய்க்கால் அல்ல வடிகால் வசதி இல்லை அப்படின்னா எது உங்க குடும்பத் தலைவர் சொல்லுகிறாரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அது மூடிய வாய்க்கால்ங்கும் போது அதை சூஸ் பண்ணியிருக்கோம். இது 22 குளிர் வசதி உள்ளதா அப்படின்னா மூடிய தனி குளிரை உண்டு, கூரை இல்லாத குளிரிடம் குளிரை வசதி இல்லை. குளிர் வசதி இல்லைன்னா 3 சூஸ் பண்றோம். சப்போஸ் குளிர் வசதி இருக்குன்னா அது மூடிய தனி குளிராக இருந்தால் ஃபர்ஸ்ட், கூரை இல்லாமல் உள்ள குளிரிடமா இருந்தா மேல ஓப்பனா இருக்கும், அது என்னன்னா உங்களுக்கு 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். சொல்லியிருக்க ஆம் மூடிய தனி குளியலறை உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்காட்டா கொடுத்துருக்கோம். இங்க எடுத்துக்காட்டா ஒரு சொல்லியிருந்தாருன்னா ஆம் சொல்லிட்டு மூடிய தனி குளியலறை சொல்லியிருந்தா அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சமையல் வசதி உள்ளதா கேட்கும் பொழுது அதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா புகைப்பைக்கு உள்ள தனி சமையல், அதாவது சிங்கிஸ், புகைப்பைக்கு இல்லாத தனி சமையல், தனி சமையலறையா இருக்கு ஆனா என்னது உங்களுக்கு புகைப்பைக்கு இல்லை, சமையலை இல்லை, அது வீட்டுக்குள் சமைக்கிறாங்க, தனியா ஒரு சமையல் இன்னொன்று கட்டாம இருந்திருக்கு, அதாவது ஹாலில் வச்சு கூட சமைக்கிறாங்களா, அது தகுந்த சமைப்பு, ஏன்னா வீட்டுக்கு வெளியே ஓப்பன்ல சமைக்கிறாங்க. இதுல குடும்பத்துல புகைப்பைக்குள்ள தனி சமையலை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த வினா என்னன்னா உங்களுக்கு சமையலுக்கு பயன்படுத்த முக்கிய பொருள் சமையல் எரிவாயு எல்பிஜியா அல்லது பிஎன்ஜியா, விறகு, பயோகேஸ், மண்ணெண்ணெய், நிலக்கரி, கறி, மின்சாரம், வரட்டி, இதர எரிபொருட்கள். மின்சாரம் இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணோம்னா அது மின்சாரத்தை பயன்படுத்தணும். இப்போ அவங்க சொல்றது சமையல் எரிவாயு அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு சமையல் எரிவாயு நம்ம டச் பண்ணா போதும் செலக்ட் ஆயிரும். அடுத்தது வீட்டில் டிஜிட்டல் வசதிகள், சொத்துக்கள் மற்றும் நுகர்வு 27 கேள்விகளுக்கு அப்புறம் இல்லை 25ல 33 வரைக்கும் தான் இருக்கு. அதில் ரேடியோ டிரான்சிஸ்டர் வசதி உள்ளதான்னா உங்களுக்கு பழங்காலத்தில் பயன்படுத்தக்கூடியது ரேடியோ டிரான்சிஸ்டர் சில பேர் வச்சிருப்பாங்க, நிறைய வீடுகளே இல்லை, அதனால மேக்ஸிமம் ஆம்னு தான் சொல்லுவாங்க. அதனால அவங்கள்ட்ட கேட்டு நம்ம அவர் ஆம்னு சொன்னோம்னா ஆமை சூஸ் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா இல்லை. அடுத்த கேள்வி 26 தொலைக்காட்சி வசதி உள்ளதா, அவங்க தொலைக்காட்சி இருக்கு டிவி இருக்கு அப்படின்னா இல்லை என வயலில் தான் இல்லை சூஸ் பண்ணிக்கிறோம். ஆம் என சொல்லியிருப்பதா நம்ம கருதுனோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டா ஆம். அடுத்தது கேள்வி 27 இணையதள வசதி உள்ளதா இல்லையா, இருக்கு அப்படின்னாங்கன்னா ஆம், இல்லைன்னா இல்லை சூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ஆம் சொல்லியிருந்தாருன்னா ஆம் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கேள்வி மடிக்கணினி அல்லது கணினி வசதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது இணைய வசதி, அதாவது வைஃபை கனெக்ஷனோட இருக்கா, வைஃபை கனெக்ஷன் வச்சு அதை பயன்படுத்துறோமோ அல்லது இணைய வசதி இல்லாமல் பயன்படுத்துறோமோ இல்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆம் இணைய வசதி சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக அணுகணும்னா உங்களுக்கு அனுமானிச்சோம் என்னது ஆம் இணைய வசதி என்பதை டச் செய்யணும். நம்ம என்ன இதெல்லாம் சொல்றது ஆன்சர்ஸ் எல்லாமே என்னன்னா நம்ம ஒரு அனுமானத்துல ஒரு குடும்பத் தலைவர் இப்படிலாம் சொல்லியிருந்தா எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது நீங்க கணக்கெடுப்பு போகும் பொழுது அங்க உள்ள குடும்பத் தலைவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். தொலைபேசி, மொபைல் போன், ஸ்மார்ட் போன் உள்ளதா, அதுல 4 ஆப்ஷன்ல ஸ்மார்ட் போன் மற்றும் சாதாரண மொபைல் போன், சாதாரண மொபைல் போன், டச் போன், அது லேண்ட்லைன், எதுவுமே இல்லைன்னா எதுவுமே சூஸ் பண்ணும். சப்போஸ் எடுத்துக்காட்ட ஸ்மார்ட் போன் சொல்லியிருந்தா ஸ்மார்ட் போன் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது மிதிவண்டி உள்ளதா, ஆமெனில் ஆமையும் இல்லையா இல்லையும் சூஸ் பண்றோம். ஆமின சொல்லியிருந்தா என்ன கருதுறோம்னா எடுத்துக்காட்ட எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருசக்கர வாகனம் மோட்டார் பைக்கெல்லாம் பார்த்தீங்களா அல்லது கார் வேன் உள்ளதா அப்படின்னா இருசக்கர வாகனம் மட்டும். இதே கார் வேன் ஜீப் மட்டும்னா அது பயன்படுத்தும். இருசக்கர வாகனம் மற்றும் கார் ரெண்டுமே பயன்படுத்துறாங்கன்னா அது 3rd ஆப்ஷனையும், எந்த வாகனமும் இல்லைன்னா 4th ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இப்போ குடும்பத்தில் இருசக்கர வாகனம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கிறோம்.
32 இந்த குடும்பத்தில் கூறப்படும் முக்கியமான உணவுகள் வந்து அரிசி, கோதுமை, சோளம், கம்பு, கேழ்வரகு, ராகி, இதர தானியங்கள். இந்த மேற்கண்ட அந்த கேழ்வரகு, ராகி, கம்பு, சோளம், கோதுமை இல்லைன்னா அதை இப்போ அரிசி சொன்னீங்கன்னா அரிசி யூஸ் பண்ணிக்கிறோம். மொபைல் எண் கணக்கெடுப்பு தொடர்பு மற்றும் சரிபார்ப்பு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அந்த குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய அந்த 10 இலக்க எண்ணை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நன்றி.